Hello friends, welcome to Fashion Time. இன்னைக்கு நம்ம வீடியோல கிட்ஸ் ஸ்பெஷல் கோகோ பட்டர் பிஸ்கெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு சொல்றேன். 1/2 கப் பவுடர் சுகர், 1 கப் மைதா, தேவையான அளவு மில்க், 1 டேபிள்ஸ்பூன் கோகோ பவுடர், தேவையான அளவு நெய், தேவையான அளவு பேக்கிங் சோடா, கொஞ்சம் கடலக்கொட்டை எடுத்துருக்கேன். இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பிஸ்கெட் செய்கிறதுக்கு முன்னாடி பிஸ்கெட் செய்கிற பாத்திரத்தை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் உப்பு, இந்த உப்பை வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பேக்கிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுருங்க. இது அப்படியே ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் லைட்டாக சூடு பண்ணுங்கள். கோகோ பட்டர் பிஸ்கெட் செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் மைதா, 1/2 கப் பவுடர் சுகர், 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நெய், நீங்கள் பட்டர் கூட சேர்த்திக்கலாம். அப்புறம் பேக்கிங் சோடா, 2 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர், தேவையான அளவு கடலக்கொட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இப்போது தேவையான அளவு மில்க் ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாவை பேக்கிங் ட்ரேல வச்சிடலாம். இந்த மாதிரி பேக்கிங் ட்ரேவை நெய் போட்டு மைதா மாவு போட்டு நல்லா ஓரங்கள் முழுக்க தடவி வச்சுக்கோங்க. இப்போ கையில் கொஞ்சம் நெய் விட்டுருங்க. இது நல்லா தடவிட்டு இந்த மாதிரி நல்லா பிஸ்கெட் ஷேப்க்கு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணுறேன். அப்புறம் மேலே கொஞ்சம் கடலக்கொட்டை, இதே மாதிரி எல்லா மாவையும் பிசைஞ்சு பேக்கிங் ட்ரேயில் அடுக்கிக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க பிஸ்கெட்டை வச்சிடலாம். வச்சு ஒரு 20 நிமிஷம் பேக் பண்ணுங்கள். இப்போ ஒரு 20 நிமிஷம் போல் இருக்குது. பிஸ்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா உப்பி வந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜில் இருந்தால் பிஸ்கெட் தயாராகியாச்சு. அவ்வளோதான், நம்ம பிஸ்கெட் தயாராகியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா ஃபேஷன் டைமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என்னோட குறைகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.